எகிப்தின் நிழல், அது பாவ நிழல். அதற்குள்ளே வாழணும்னு நினைச்சா அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த எகிப்தின் நிழல் ஒருவேளை நமக்கு உலக பிரகாரமாக சாப்பாடு தருது, உலக பிரகாரமாக நமக்கு ஒரு வேலை தருது, உலக பிரகாரமாக நமக்கு எல்லாம் தருதுன்னு சொல்லி இந்த உலகமே சாஸ்வதம் என்று நாம் இருந்துவிடக்கூடாது. பிலிப்பியருக்கு 4 அதிகாரங்கள் உண்ட ஒரு நிருபத்தை பவுல் எழுதுகிறார். ஒரு 102 வசனங்கள் இருக்கும், 102 103 வசனங்கள் இருக்கு. ஒரு சின்ன கடிதம். இந்த கடிதத்தை எங்கிருந்து எழுதுகிறாரு? பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். எதுக்கு எழுதுகிறாரு? சிறைச்சாலையில் பவுல் இருக்கும் பொழுது பவுலுக்கு குடும்பம் கிடையாது. அதனால் சிறைச்சாலையில் இப்போ இருக்கிற பவுலுக்கு சாப்பாட்டுக்கு பிலிப்பு பட்டணத்தில் உள்ள திருச்சபையிலிருந்து பணம் கொண்டாந்து கட்டுறாங்க. ஏன்னா ரோமர்கள் ஆட்சி பண்ணுகிற நேரம், ரோமர்கள் சிறைச்சாலை வைத்திருந்தார்கள், கொடுமையான சட்டங்களை வைத்திருந்தார்கள். சிறைச்சாலையில், ரோமர்களுடைய சிறைச்சாலையில் கைதிகளுக்கு ரோம அரசாங்கம் சாப்பாடு தராது. இப்போ நம்ம சென்ட்ரல் ஜெயில் இருக்குது, மதுரை, திருநெல்வேலி, வேலூர், திருச்சி எல்லாம் சென்ட்ரல் ஜெயில் இருக்குது. நிறைய கைதிகள் இருக்காங்க. எல்லா கைதிக்கும் நம்ம அரசாங்கம் தான் சாப்பாடு போடுது. 3 நேரம் சாப்பாடு, 1 நேரம் டிஃபன். வீட்டில் கூட 4 நேரம் அப்படி கிடைக்காது. ஆனால் ஜெயிலில் கரெக்டாக சாப்பாடு போடுறான். நல்லா இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது. இந்த ஏன்னா ஜனநாயக நாடு, அதனால் நம்ம கைதிகளுக்கு நம்ம அரசாங்கமே சாப்பாடு போடுது. ரோம அரசாங்கம் வேறு அரசாங்கம். அதனால் அவன் என்ன பண்ணான்னா, நம்ம எதுக்கு சாப்பாடு போடணும்? ஒரு கைதி உள்ளே வந்தான்னா அந்த கைதியினுடைய குடும்பத்தார் மாதம் ஜெயிலில் கொண்டு வந்து பணத்தை கட்டணும். ஸ்டைஃபண்ட் மாதிரி, சம்பளம் மாதிரி கட்டணும். கட்டினவுடனே அவன் பேரில் வர வச்சுக்கிடுவாங்க. ஓ, இந்த கைதிக்கு இவ்வளோ ரூபா வந்திருக்கா, அந்த ரூபாய்க்கு தக்கன சாப்பாடு போடுவான். நிறைய ரூபா வந்தால் மட்டன் சாப்பாடு கிடைக்கும். ரூபா அப்படி குறைய சாப்பாடும் குறைஞ்சிக்கிட்டே போகும். கடைசி 2 நாள் ரூபா இல்லை அப்படின்னா பட்னியாக தான் இருக்கணும் அந்த கைதி. இப்போ பவுலுக்கு குடும்பம் இல்லை, யார் கொண்டு வந்து ரூபா கட்டுவாங்க? அவர் மூலமாய் உருவாக்கப்பட்ட சபைகள்லேருந்து கொஞ்சம் காணிக்கை. அவங்களும் கொடுமையான சூழ்நிலையில் தான் இருந்தாங்க. அப்போ அந்த காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தாங்க. எப்பா பிரார்த்தித்து அப்படிங்கிற ஒரு உபதேசியார் அல்லது சபை பணியாளர், அவர் மூலமாக 2 தரம் காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த காணிக்கையை வாங்கிக்கிட்டார் பவுல். வாங்கிக்கிட்டு காணிக்கை வாங்கினதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு கடிதம் எழுதணும். பார்த்தீங்களா, இப்போ நீங்களாம் பெரிய பெரிய ஸ்டார் ஊழியர்களுக்கு காணிக்கை அனுப்புவீங்க. அப்போ நீங்கள் காணிக்கை அனுப்பினோடனே அங்கேருந்து ஒரு கடிதம் வரும். காணிக்கை அனுப்புறதுக்கான ரசீதும் வரும், ஒரு கடிதம். அன்புள்ள சகோதரிக்கு, நீங்கள் எங்கள் ஊழியத்தை நேசித்து நீங்கள் அனுப்பின காணிக்கை வந்தது ரொம்ப நன்றி. நாங்கள் இப்படி ஊழியம் செய்கிறோம். ஆனால் இந்த காணிக்கை எங்கள் ஊழியத்துக்கு அனுப்புனதுனால வாலாகாமல் தலையாவீர்கள், கீழாகாமல் மேலாவீர்கள், கடன் கொடுப்பாய், கடன், இப்படி கொஞ்சம் ஆசீர்வாதமான வசனங்களை பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. வச்சு அதெல்லாம் ஒரு கையெழுத்தை போட்டு பிரதர் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஒரு நன்றி கடிதம், அக்னாலஜ்மெண்ட் லெட்டர். அந்த லெட்டர் தாங்க பிலிப்பியர் கடிதம். பிலிப்பியருக்கு இந்த கடிதத்தை எழுதும்போது நிலைமை என்ன? ரோம அரசாங்கம் பிலிப்பு பட்டணத்தை ஆட்சி செய்தது. எஸ்மா டெஸ்மா சட்டத்தை கொடுமையாக அமுல் பண்ணது யார் அப்படின்னா ரோமர்கள் தான். ரோமர்கள் காலத்தில் சட்டம், குடியுரிமையை ரத்து பண்ணிட்டாங்க. ரேஷன் கார்டு கிடையாது. அப்போ வீட்டை யார் வேணாலும் வந்து கொள்ளையடிக்கலாம், ரோட்டில் போகும்போது அடிக்கலாம், போலீஸில் போய் கேஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா சிட்டிசன்ஷிப் கிடையாது, நமக்கு உரிமை கிடையாது. அப்போ பிலிப்படத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பயங்கர உபத்திரம் வந்த உடனே அவன் என்ன பண்ணான்? வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாத்தையும் கிடைச்ச விலைக்கு விற்றுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து சர்ச்சில் போட்டு சர்ச்சிலே உட்காந்துட்டான். கவர்மெண்ட் என்ன நினச்சாங்கன்னா, அரசாங்க வேலையிலிருந்து இவங்களை டிஸ்மிஸ் பண்ணோம்னா, இவங்களுடைய சொத்தையெல்லாம் பறிச்சுக்கிட்டோம்னா, அவுட்லா கொடுத்துட்டோம்னா, இவங்களுடைய ரேஷன் கார்டை கட் பண்ணிட்டோம்னா இவங்க சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, இந்த மதத்தை பின்பற்ற மாட்டாங்க, இவங்க எல்லாம் நம்மகிட்ட அடிமையாக வந்துடுவாங்க அப்படின்னு ரோம அரசாங்கம் அரசியல் ரீதியாக சட்டம் போட்டாங்க. ஆனால் என்ன ஆயிட்டு? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சில் ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்த பிலிப்பு பட்டணத்து மக்கள் இவன் இப்படி சட்டம் போட்டதுனால 7 நாளும் ஆராதனை, ஒவ்வொரு நாளும் 3 நேரம் அசன சாப்பாடு ஒரு அலையில் வச்சுருக்கோம். வருஷத்தில் ஒரு நேரம் அசனம் சாப்பாடு போடுறதுக்கு நம்ம எவ்வளவு எஃபெக்ட் எடுக்க வேண்டியிருக்கு பாருங்க. கலெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு, நன்கொடை வாங்க வேண்டியிருக்கு, கமிட்டி போட வேண்டியிருக்கு, பிளான் பண்ண வேண்டியிருக்கு. இவ்வளோ பண்ணி ஒரு நேரம் சாப்பாடு. ஆதி திருச்சபையில் 3 நேரம் சாப்பாடு இங்கே தான். அத்தனை விசுவாசிகளுக்கும் சர்ச்சில் தான் சாப்பாடு. சர்ச்சில் வெளியில் போக முடியாது. வெளியில் ரோட்டில் போனால் அடிப்பான். அடித்தா போய் போலீஸில் கேஸ் கொடுக்க முடியாது, ஏன்னா நமக்கு உரிமை இல்லைன்ட்டான்.
இப்படி கொடூரமான சூழ்நிலையில் பிலிப்பு பட்டணத்தில் சபை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தான் காணிக்கையை கொடுத்து விடுறாங்க. அந்த காணிக்கையை பவுல் வாங்கிக்கிட்டு அந்த காணிக்கைக்கான அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் தான் இந்த லெட்டர். இப்போ இந்த பிலிப்பு பட்டணத்தில் லெட்டரை படிங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்தியாவில் வரலாம், இன்னும் கொஞ்ச நாளில் வரும் சூழ்நிலை வரலாம். அப்போ கிறிஸ்தவ சபை நாம் எப்படி நடந்து கொள்ளணுங்கிறதுக்கான வேத போதனை எல்லாம் பிலிப்பியரில் இருக்குது. அவர் எழுதுகிறார் பவுல் அப்போஸ்தலர், ஒரு இடத்துல கூட பிலிப்பியரே கவலைப்படாதிருங்கள், இந்த ரோம அரசாங்கம் விழுந்து விட வேண்டும், இந்த ரோம அரசாங்கத்தை நம்ம விரட்டிடுவோம். ஜெபத்தில் ஒரு 100 மணி நேரம் ஜெபம். சமீபத்தில் தேவரகுளம் பக்கத்தில் ஒரு கிராமம், மானூருக்கு அடுத்து ஒரு காட்டுக்குள்ளே 100 மணி நேரம் இப்போ தான் ஜெபம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்போ 100 மணி நேரம் எதுக்கு ஜெபம் பண்ணின்னு கேட்டால், நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு வேண்டிய ஆட்சியாளர் யாருன்னு தெரியல, எல்லாருமே கிறிஸ்தவத்துக்கு எதிராக தான் இருப்பாங்க இல்லை, சரி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணோம் அப்படின்னாங்க. 100 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு இடத்துல கூட பவுல் இந்த பிலிப்பு பட்டணத்துக்கு மக்களுக்கு கடிதம் எழுதும்போது, இந்த ரோம அரசாங்கம் விழுந்து விட வேண்டும், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், நான் ஜெயிலில் இருந்து ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் அங்கேருந்து ஜெபம் பண்ணுங்க, இந்த கொடுமையான ஆட்சி மாறட்டும், சிட்டிசன்ஷிப்பை வேற கட் பண்ணிட்டான் அப்படின்னு எந்த வார்த்தையும் எழுதாமல் அதுக்கு மாறா என்ன எழுதினா தெரியுமா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு அழகான ஒரு ஊழியக்காரர் தெரியுமா பவுல். திருச்சபை அப்படி நடத்துகிறார். அவர் சொல்கிறாரு, நம்முடைய சிட்டிசன்ஷிப்பு பரலோகத்தில் இருக்கிற, அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்ற ரட்சகர் வர நம்ம காத்திருக்கிறோம். அதனால் நீங்கள் அந்த நம்பிக்கையில் வளர்ந்து வாருங்க. உபத்திரவங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஆராதிக்க முடியாதபடி சட்டங்கள் இந்தியாவிலும் வரலாம், பைபிள் படிக்க முடியாதபடி சட்டங்கள் வரும். அப்படி வந்தால் தானே உலகம் முடியும். பைபிள் அப்படித்தானே போட்டிருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள. இவ்வளவு நாளும் வட இந்தியாவில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, அந்த நாட்டில் பிரச்சனை, இந்த நாட்டில் பிரச்சனை, கம்யூனிச பிரச்சனை அப்படின்னு சொல்லி செய்தியாக கேள்விப்பட்டோம். இனி அது நமக்குள்ளேயும் வரப்போகுது, நம்ம ஏரியாவிலையும் வரும். அப்போ தான் அவருடைய கொடூர முகத்தை நம்ம பார்ப்போம். அந்த நேரத்தில் நீங்களும் நானும் உறுதியாய் கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்கு தான் இந்த நிருபங்கள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பாவ நிழலில் நீங்களும் நானும் சிக்கிவிடக்கூடாது. நம்ம விடுதலை பெற்றவர்களை வாழ வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் எழுதுகிறார் பவுல், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், பசியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் நான் எல்லா நிலைமையிலும் மனோரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். மூல மொழியில் அந்த மனோரம்யம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன போட்டிருக்கு தெரியுமா, நான் முறுமுறுக்காது இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமை வந்தாலும் ஆண்டவரை நான் என்ன செய்ய மாட்டேன், முறுமுறுக்கவே மாட்டேன். இந்த முறுமுறுப்பு ஒரு பெரிய பாவம் பார்த்துக்குங்க, அது நம்மை அழித்து விடும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பாவ நிழலில் சிக்கிக்கிட்டாங்க. அவங்கள உள்ளே கொண்டு வந்தது அந்த பஞ்சம் தீரும் மட்டும்தான். 7 ஆண்டுகள் செழிப்பாக இருந்துச்சு. யோசேப்பு அங்கே இருந்தார், தானியங்களை எல்லாம் சேர்த்து வச்சார். முதல் வேர்ஹவுஸ், முதல் ரேஷன் கார்டு, முதல் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாம் யோசேப்பு தான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்தார், எல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தார். அப்புறம் 7 வருஷம் பஞ்சம் அதிகமாகிட்டே போகுது. நல்லா கவனிச்சுங்க, பஞ்சம் அதிகமாகிட்டே போகுது. ஜனங்கள் இருந்த ரூபாயெல்லாம் கொடுத்து கோதுமை வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ உடனே யோசேப்ட்ட வந்தாங்க, ஐயா எங்கிட்ட காசு இல்லை, ஆனால் எங்களுக்கு சோறு தான், சாப்பாடு தான் பார்த்தான். இப்போ உனக்கே சோறு இல்லை, உன் ஆடு மாடுக்கு நீ எப்படி சோறு போடுவ? ஆமாம், தீவனம் இல்லை. அப்போ ஆடு மாட்டை பூரா கொண்டு வந்து பார்வோனுக்கு வித்துரு. அப்படி பார்வோன் பேரில் ஆடு மாடெல்லாம் வாங்கிட்டான். எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் அவன் மெயின்டைன் பண்ணுறான். மக்கள் பார்த்தாங்க, நல்லது தான், நமக்கே கோதுமை இல்லை, மாட்டுக்கு புல் இல்லை, என்ன செய்ய, பஞ்சம், எல்லாத்தையும் கொடுத்து விற்றுட்டு அந்த ரூபாய்க்கு கோதுமை வாங்கி சாப்பிட்டாங்க. அதுவும் கொஞ்ச நாளில் தீர்ந்து போச்சு. ஒன்றும் இல்லை, கையில் பைசாவும் இல்லை, கால்நடைகள் செல்வமும் இல்லை. என்ன செய்யலான்னு வந்து யோசேப்ட்ட கேட்டாங்க. அப்போ யோசேப் சொன்னார், நிலம் வச்சுருக்கல்ல, எல்லாருக்கும் நிலம் இருக்குல்ல? ஆமாம், நிலம் இருக்குது. அந்த நிலத்தையெல்லாம் பார்வோன் பேருக்கு வித்துரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்தியாவில் உள்ள எல்லா நிலமும் யார் பேரில் இருக்குன்னு தெரியுமா? உங்கள் பேரில், உங்கள் அப்பா பேரில், உங்கள் தாத்தா பேரில் இல்லை. நீங்கள் நினைக்கலாம் எங்கள் வீடு 10 சென்ட் நிலமும் என் பேர்லாம் இருக்குது. இல்லை, இந்தியாவில் உள்ள அவ்வளவு நிலப்பரப்பும் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பேரில் இருக்குது. பிரசிடென்ட் யார் வேணாலும் வரலாம், மாறி வரலாம், பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அப்போ இல்லை பிரதர், நான்லாம் 50 லட்சம் கொடுத்து லேண்ட் வாங்கினேன். வாங்கினீங்க,
பத்திரத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. எல்லை அடங்கல், இந்த அடங்கல்ங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சதே நம்ம யோசேப்பு தான். அடங்கல் தெற்க வடக்க கிழக்க மேற்க எல்லை, இந்த அடங்கலுக்கு உட்பட்ட இத்தனை சதுர மீட்டர் விஸ்தீரணம் உள்ள இந்த பகுதியை ஆண்டு அனுபவித்துக் கொள்வீர்களாக. அப்படிதான் பத்திரத்தில் எழுதியிருக்கும். அனுபவ பாத்தியதை நீங்கள் வாசிப்ப அந்த வார்த்தை இருக்கும். உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததிகளும் இந்த இடத்தை நீங்கள் ஆண்டு அனுபவித்துக் கொள்வீர்களாக. அனுபவ பாத்தியதை தான் இந்த லேண்டு நமக்கு. மற்றபடி லேண்ட் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். இதை கொண்டு வந்தது யோசேப்பு. ஆனால் யோசேப்பு தேவ மனுஷங்கிறதுனால நல்ல காரியத்தை கொண்டு வந்தான். அதே சிஸ்டம் இந்தியாவில் இப்போ வரப்போகுது. இந்த விவசாயிகள் ஏன் போராடுறாங்க, இதுக்கு முன்னாடி ஏன் போராடினாங்க, 3 விவசாய சட்டத்தை எதிர்த்து ஏன் போராடினாங்க, சேம் திங் தான், இதே தான். ஆனால் என்ன, இப்போ இருக்கிறவங்க தவறான காரியத்துக்காக அதே ஸ்கீமை கொண்டு வராங்க. ஆனால் அன்னைக்கு எகிப்தில் அந்த ஸ்கீம் நல்ல காரியத்துக்காக யோசேப்பு கொண்டு வந்தார். அப்போ அவர் சொன்னார், நிலத்தை எல்லாம் விற்று போடுனார். உடனே நிலத்தை எல்லாம், அன்னைக்கு இருந்த பசி கொடுமையில் நிலத்தை எல்லாம் விற்று போட்டாங்க. எதுக்கு நிலத்தை எல்லாம் விற்று வாங்கினா, எல்லா நிலத்தையும் பார்வோன் பேருக்கு வாங்கிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இன்னும் 2-3 வருஷம் தான், அதுக்கப்புறம் மழை பெய்யும், அப்புறம் நைல் நதியில் தண்ணி வரும், அப்புறம் விவசாயம் நடக்கும். அதனால் எல்லா நிலத்தையும் வாங்கிக்கிட்டு இன்னும் அடுத்த 6 மாதத்தில் மழை பெய்யணும், பஞ்சம் தீரணும். இவன் என்ன பண்ணிட்டான்னா, எகிப்து தேசம் முழுவதும் இருந்த எகிப்து மக்களை எல்லாத்தையும் ஸ்கேட்டர் பண்ணி அனுப்பிட்டான். வடக்க உள்ளவங்களை தெற்க உள்ளவங்களை வடக்க, கிழக்க மேற்கன்னு அவங்கள அப்படியே பிரித்து அனுப்பிட்டான். ஒருத்தனாவது தான் இருந்த ஊரில் இருக்க விடலை, எல்லாத்தையும் பிரித்து அனுப்பிட்டான். எதுக்கு அனுப்புனா, மழை பெஞ்ச உடனே இவன் ஏற்கலப்பை எடுத்துக்கிட்டு பார்வோனுக்கு விற்று போட்ட ஏன் நிலம்தான் சொல்லி அங்கே போய் உழவுழுதுக்கு போய் நிற்பான். அரசாங்கம் வரும், இது ஓ நிலம் இல்லை, பார்வோனுடைய நிலம்பா, அருவாள் எடுத்து வெட்டிவிடுவேன். 40 வருஷமாக நான் உழுதுகிட்டு இருக்கேன், பயிர் வச்சுருக்கேன், ஏதோ அன்னைக்கு பஞ்சம் புழகில சாப்பாடு இல்லாமல் நிலத்தை எழுதி கொடுத்தா அதனால் பார்வன் வச்சுக்கிட்டு வர சண்டைக்கு வருவோம் இல்லையா. இவங்களை வெளியில் விரட்டி விட்டாச்சுன்னா ஒருத்தனாவது அவன் சொந்த ஊரில் இருக்க மாட்டான். மழை பெய்யும், விவசாய வேலை பார்ப்பான், விவசாயம் பார்க்கும்போது அடுத்தவன் நிலமாக இருக்கும், அந்த நிலம் பார்வன் பேரில் இருக்கும், இவன் கூலியாக இருப்பான். இந்தியா முழுவதும் எதை நோக்கி நடக்க தெரியுமா, மக்கள் கையில் லேண்ட் இருக்கக்கூடாது. மக்கள் கையில் என்ன இருக்கக்கூடாது, ஏன்னா முன்னாடி அப்படி தான் இருந்தோம். லேண்ட் வாங்குகிற உரிமை உயர் ஜாதியினருக்கு மட்டும்தான் உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. மற்ற எல்லாம் விவசாய கூலியாக தான் இருக்கணும். அந்த கூலியும் நம்மளெல்லாம் ரொம்ப தலித்தை விட மோசமாக நடத்துனாங்க. தென் மாவட்டங்களில் தண்ணியை அப்படி ஊற்றுவான், நாம் இப்படி மிருகம் மாதிரி தான் தண்ணியை குடிக்கணும். சட்டை போட உரிமை இல்லை, நல்ல ஒரு துணிமணி போட்டு நம்முடைய உடம்பை மறைப்பதற்கு கூட நமக்கு உரிமை கிடையாது. அப்படி தாங்க தென் மாவட்டங்களில் வாழ்ந்தோம். அந்த நிலைமைக்கு மறுபடியும் போவதற்கு எல்லா காரியமும் அரசியல் ரீதியாக அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய வேர்ஹவுஸ் கட்டிட்டான் இந்தியாவில், எகிப்து மாதிரி எல்லாம் கட்டிட்டு விவசாயி அவ்வளவு அவனுடைய விளைபொருளையும் அவன்கிட்ட தான் கொடுக்கணும். அம்பானிட்டையும் அதானிட்டையும் மட்டும்தான் விற்கணும். அவன் வாங்கிக்கிட்டு 6 மாதம் கழிச்சு தான் ரூபா தருவான். தானியம் சரியில்லைன்னா ரூபா தரமாட்டான். ஒரு கட்டத்தில் அவன் விதை தருவான், அந்த விதையை தான் நம்ம விதைக்கணும். அவன் அறுப்பான், பிறகு லேண்டெல்லாம் அவன் வாங்கிக்கிடுவான், மொத்தமாக எல்லாத்தையும் வாங்கிக்கிடுவான். இதுக்கு இந்த சட்டத்துக்கு தான் எதிர்த்து விவசாயிகள் அத்தனை பேர் செத்தாங்க. இப்பவும் டெல்லியை முற்றிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன போராட்டம் என்ன நடந்தாலும் வேதாகமும் இறுதி காலத்தை நோக்கி போகிறதுனால நடக்கும். இப்படி தான் கொடுமையாக நடக்கும். இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பிரதர் ஜெபம் பண்ணணும், நாம் என்ன ஜெபம் பண்ணால் நம்ம ஜீவன் தப்பி கர்த்தர் வரும் பொழுது அவரோடு கூட பரலோகம் போயிடணும். அல்லேலூயா. இந்த பாவ நிழலிலே நம்ம இருந்து அவங்க கிட்டத்தட்ட 430 வருஷம் இருந்துச்சாங்க. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் தான் அங்கே இருந்து இருக்கணும். பஞ்சம் பொழஞ்சி அங்கே மழை பெஞ்ச உடனே இவங்க வந்திருந்தாங்கன்னா வரலாறு வேறு மாதிரி போயிருக்கும். ஆனால் இவர்கள் அங்கேயே இருந்து விட்டார்கள். 430 வருடம் அடிமைப்பட்டிருந்து அதன் பிறகு ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையான செயல்களினாலும் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே ஆரோன் என்பவர்கள் மூலமாய் வெளியே கொண்டு வரதுக்கே படாத பாடுபட வேண்டியிருந்துச்சு. வெளியே கொண்டு வந்துட்டார். இந்த மக்கள் நடந்து வர்றாங்க. யாத்ராகமம் 40 அதிகாரம், வனாந்தரத்தில் அவங்க நடந்தது 40 வருடம். 40 வருட இந்த வனாந்திர யாத்திரையில் பார்த்தீங்கன்னா அங்கே அப்போ நடந்த அற்புதம் மாதிரி அதுக்கு முன்னும் பின்னும் நடந்ததே இல்லை. இந்த யாத்திரையில் 40 ஆண்டு காலம் இவர்கள் நடந்து வரும்பொழுது செங்கடல் 2ஆய் பிளந்து வழிவிட்டது. மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறிவிட்டது. வானத்து அப்பங்கள்
கிட்டத்தட்ட 10 லட்சம் 20 லட்சம் மக்களுக்கு ஆண்கள் மட்டும் 6 லட்சம், பெண்கள் எத்தனை லட்சம் தெரியாது, பிள்ளைகள் எத்தனை லட்சம் கணக்கு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10-15 லட்சம் பேர்னு எடுத்துக்கிட்டாலும் 15 லட்சம் பேருக்கும் தினம் சாப்பாடு கொடுத்தார் ஆண்டவர். வானத்து மன்னாவை கொடுத்தார். மன்னா சரியில்லை, ஒரே மெனு சாப்பிட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. வெஜிடேரியன் வேண்டாம், நான் வெஜிடேரியன் வேணும்னு கேட்டாங்க. நான் வெஜிடேரியன் கொடுத்தாரு, ஆண்டவர் கொடுத்தார். கடல்லிருந்து காடைகள் வெளியில் வந்துச்சு. கடல்லிருந்து காடைகள் வெளியில் வந்து அதை அடித்து சாப்பிட்டாங்க. எல்லாம் ஆண்டவர் நடத்தினார். ரொம்ப ட்ரெமெண்டஸாக இருக்கும். 40 அதிகாரமும் வேக வேகமாக படிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, ஒரு வயது ஒரு பையன் 5 வயசில் ஒருத்தன் எகிப்திலேருந்து வெளியில் வாரான்னு வச்சுக்கிடுங்க. ஒரே சட்டை தான், ஒரே செருப்பு தான் 40 வருஷ காலமாக. ஆள் வளர வளர செருப்பும் வளர்ந்துருக்கிறது, ஆள் வளர வளர அங்கியும் வளர்ந்துருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அங்கி ட்ரெஸ் தான். அந்த ட்ரெஸ்ஸை 5 வயசில் போட்ட ட்ரெஸ்ஸு 40 வருஷமாக அந்த ஒரே ட்ரெஸ்ஸு. அவனுக்கு 45 வயசு. 45 வயசு பெரிய ஆளாக வர்ற வரைக்கும் ஒரு சட்டை தான் போன. பழசா போலையாம், கிளியவும் இல்லையா, அழுக்காகவும் இல்லையா. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. ஆள் வளர வளர ஆடையும் வளர்ந்தது. ஆள் வளர வளர கால் சைஸு பெருசாக பெருசாக செருப்பும் பெருசாச்சு. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. இவ்வளவு அற்புதம் நடந்த அந்த எகிப்து, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதம் சொல்லுது, அவர்கள் முறுமுறுத்தார்கள். வனாந்திரத்திலே அத்தனை பேரும் அழிந்து போனார்கள். காலேப் யோசுவா தவிர, எகிப்திலிருந்து வெளியில் வந்த மக்களில் காலேப் யோசுவா தவிர மற்ற எல்லாரும் வனாந்திரத்திலே செத்து போனார்கள். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் வரல. ஏன் தெரியுமா? அவங்க விடுதலை அடைஞ்சு வெளியில் வந்தாங்க ஃபிசிக்கலாக, ஆனால் அவங்களுடைய இருதயத்தில் ஃபுல்லாக எகிப்து தான் இருந்துச்சு. ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க மோசேட்ட? எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னா எங்களுக்கு கொண்டு வந்த, எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் வெள்ளைப்பூடு சாப்பிட்டோமே. வெள்ளைப்பூடு சாப்பிட்டா கூட பரவாயில்லங்க, கொமட்டிக்காயை சாப்பிட்டோமே. என்ன கொமட்டிக்காய் என்ன ஒரு நல்ல பொருளாது? நாங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிட்டோமே. என்ன அப்போ மக்கள் கடவுளின் மக்களாகத்தான் வெளியில் வந்தாங்க, பார்வைக்கப்பட்டிருந்தான். ஆனால் உள்ளத்தில் பூரா எகிப்தின் நிழல் தான் இருந்துச்சு. எகிப்தின் நிழல் நம்மை அழித்து விடும். வனாந்திரத்தில் எகிப்தின் நிழல் அது கொஞ்ச காலம் வேணால் நம்மளை உருவாக்கலாம், ஆனால் அதுவே சாஸ்வதம் அல்ல. எகிப்தின் நிழலையே சாஸ்வதம் என்று நம்பிட்டோம். இந்த ஊரிலே வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து இங்கேயே வளர்ந்து அப்படியே நம்ம இந்த பூமியில் இந்த உலக வாழ்க்கையே சதம் என்று வாயிட்ட நம்ம சொல்லாட்டாலும் கூட நம்முடைய உள்ளம் முழுவதுமே உலகத்தின் மேல் தான் ஈர்ப்பா இருக்கு. இந்த உலகத்தின் காரியங்களுக்காகத்தான் ஜெபிக்கிறோம். ஒரு 2-3 மாதமாக பெனியல் டிவியில் தினம் காலையில் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்க சொன்னாங்க. ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பெனியல் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் எடுக்கும்போது சரி மற்றவங்கெல்லாம் பார்ப்பாங்களேன்னு சொல்லி சுவிசேஷத்தை எளிமையாய் இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிப்பார், இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்கள் வியாதிகளை சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லி செய்தி பேசிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தொலைபேசி வருது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து பேசிகிட்டு இருக்காங்க. தினம் ஃபோன் வந்துடும் காலையில். அவ்வளவு ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டுமே, என் பையன் சரியில்லை, பையனுக்கு திருமணம் ஆகணும், கணவர் குடிக்கிறாரு, அந்த மாதிரி ஜெப குறிப்பு கொடுக்க தப்புன்னு நான் சொல்ல வரல. 100% ப்ரேயர் குறிப்புமே உலக ஆசீர்வாதங்களுக்காக உலக காரியங்களுக்காகத்தான் ஜெபிக்க சொல்கிறாங்க. இப்போ என்ன பொருள்? உள்ளம் முழுவதும் எகிப்தில் தான் இருக்குது. எகிப்தின் நிழலில் தான் வாழ்கிறாங்க. சர்ச்சுக்கு போகிறீங்களான்னு ஒரு சில கிறிஸ்தவர்கள் ஃபோன் பண்ணும்போது கேட்குறேன். ஆமாம், சர்ச்சுக்கு போகிறோங்கிறாங்க, ஜெபிக்கிறோங்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த உலகத்தின் தேவைக்காய் மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வர்றாங்க. ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்டாது, பிரதர் நான் ரட்சிக்கப்படணும், நான் பரலோகம் போகணும், நான் பரிசுத்தமாகணும், சில ரகசிய பாவங்களில் சிக்கி இருக்கிறேன், நான் எப்படி மீண்டு வர்றதுன்னு ஆலோசனை தாங்க, இப்படி ஏதாவது ஜெப குறிப்பு வருமானு பார்க்குறேன். அப்படி ஜெப குறிப்பே இந்த 3 மாதமாக வரல. முழுக்க முழுக்க மெயினாக குடி, எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் குடி பிரச்சனை. டாஸ்மாகில் போகிறாரு, துட்டை அழிக்கிறாரு, வாங்க கள்ள உறவுகள், என்னுடைய குடும்பமே பிரிஞ்சு நிற்கிது. இப்படி நிறைய பிரச்சனைகள் தான் பேசுகிறாங்க. இப்போ என்ன அர்த்தம்? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பொழுது 40 ஆண்டு காலமாக அவங்க உள்ளத்தில் எகிப்தியே தான் நோக்கிக்கிட்டு இருந்தான். நம்ம கானானுக்கு போகிறோமே,
கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம்முடைய முற்பிதாக்களின் தெய்வம் நல்ல இடத்துக்கு தான் நம்மளை கூட்டு போகிறாரு. அந்த எண்ணம் அவங்களுக்கு வரவே இல்லை. முழுக்க முழுக்க உலகத்தையே சதம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரத்தை கேட்டாராம் ஒருத்தர், மனம் திரும்புதல்னா என்ன? அல்லது ரட்சிப்புன்னு சொல்கிறீங்களே, ரட்சிப்புனா என்ன, மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னு உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், ரைட் அபவுட் டன் அப்படின்னாராம். ஸ்கூலில் பிடி வாத்தியார் சொல்லுவார் பார்த்தீங்களா, வரிசையாக மாணவர்களை நிற்க வச்சுக்கிட்டு ரைட் அபவுட் டன் அப்படின்னா வலது பக்கமாக முழுமையாக திரும்பணும். வடக்கு பக்கமாக பசங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா ரைட் அபவுட் டன் அப்படின்னா அவன் 2 ஸ்டெப்பில் தெற்க மாற திரும்பிடணும். ரைட் அபவுட் டன் மனம் திரும்புதல். உலகத்தையே சதம் என்று உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய மனது, நம்முடைய எல்லா காரியங்களும் அப்படியே தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி திரும்பணும். அதனால தான் மலை பிரசங்கத்தில் எளிமையாக சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இவைகளை எல்லாம் தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இவைகள் எல்லாத்துக்காகத்தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் கிடைக்கல, இதுவும் கிடைக்கல. ரெண்டுமே நமக்கு பற்றாக்குறையாகத்தான் இருக்கு. ஒரு நிறைவான வாழ்வுக்குள்ளே நம்ம வர முடியல. அப்போ எகிப்தின் நிழலை விட்டு நாம் முற்றிலுமாக வெளியில் வரணும். அன்றைக்கி ஃபிசிக்கலாக வெளியில் வந்தாங்க, மென்டலியாக அவங்க வரலை. அப்படியே உள்ள முழுவதும் எகிப்து. அதனால தான் ஒவ்வொரு பிரச்சனையில் கொண்டு வந்து கடவுள் அவர்களை நிறுத்தும் போதும் தங்களுடைய உள்ளத்தில் அவங்க சொன்ன வார்த்தை, எகிப்தை விட்டு எங்களையா கூட்டு வந்த, எகிப்தில் நீ என்ன ராஜாவாக இருந்த, செங்கல் தானே அறுத்துக்கிட்டு இருந்த, கொத்தடிமையாக தானே இருந்த, எகிப்தில் நீ என்ன பெரிய பிரபு மாதிரி இருந்தியா நீ? இல்லைல்ல. நிறைய பேருங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வர்றாங்க ஆண்டவருக்குள்ள வந்த கொஞ்ச நாள் நல்லா இருக்கு, அப்புறம் மறுபடியும் உபத்திரவங்கள் போராட்டங்கள் ஆரம்பிச்சோன்னே என்ன இது, இயேசுநாதருக்குள்ள வந்தால் எல்லாமே நல்லா இருக்கும்னு நினச்சா மறுபடியும் உபத்திரவம், மறுபடியும் பிரச்சனை, மறுபடியும் குடும்பத்தில் போராட்டம், எனக்கு இயேசுநாதரே வேண்டான்ட்டு போயிடுறாங்க. மனம் திரும்புகிற மக்கள் உலகமெங்கும் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புகிற மக்கள் 1000 பேர் மனம் திரும்புகிறாங்கன்னா 1000 பேருக்கு அதிகமான பேர் அங்கே பின்மாற்றத்தில் போயிடுறாங்க. மனம் திரும்பி அப்படியே வர்றவங்க போயிட்டே இருக்காங்க. இயேசுநாதருடைய வாழ்க்கையை பாருங்கள். 12 சீசர்களை தெரிந்தெடுத்தார், அப்புறம் ஒரு 70 சீசர்களை தெரிந்தெடுத்தார். கிராம ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க சுகமாக்குறது, பேய் விரட்டுறது, இதெல்லாம் செய்யும்போது இந்த ஊழியக்காரங்கள்லாம் நல்லா சந்தோஷமாக ஊழியம் செஞ்சுட்டு வந்தாங்க. சாயங்காலம் ஆகும்போது சந்தோஷமாக வருவாங்க, ஏசப்பா ஏசப்பா உங்களுடைய நாமத்தை சொன்னோம் பாருங்கள், பேயெல்லாம் அலறி ஓடுது அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் எல்லாரையும் உட்கார வச்சு, நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், என்னை புசிக்கிறவன் இந்த உலகத்தில் மரிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சத்திய வார்த்தையை பேச ஆரம்பிச்சார் பாருங்க. இது கடினமான உபதேசம், யார் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அந்த சீசர்கள் எல்லாம் பின்மாறி போயிட்டாங்க. இந்த 12 பேர் மட்டும்தான் நின்னான். ஆண்டவர் அவங்ககிட்ட கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்டார். பேதுரு சொன்னார், எங்கே போவோம் ஆண்டவரே, நித்திய வாழ்வு தருகிற வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது, நாங்கள் எங்கே போவோம்? அந்த மனோபாவம் நமக்கு வேண்டும். எகிப்தின் நிழலை உள்ளத்தை விட்டு முற்றிலுமாய் நாம் எடுத்து போட வேண்டும். முழுவதுமாய் ஆண்டவரை நோக்கி திருச்சபை திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்தை நோக்கி, ஆண்டவரை நோக்கி நாம் திரும்பினா பிலிப்பியருக்கு நடந்த சம்பவம் நமக்கு நடக்கும். அரசு ஊழியர்களை ஒரே நாளில் தமிழ்நாட்டில் டிஸ்மிஸ் பண்ணாங்க அந்த அம்மா. அதுக்கு தான் அவங்க போட்ட சட்டம் எஸ்மா டெஸ்மான்னு 2 சட்டம். இந்த சட்டம் ரோமர்கள் அறிமுகப்படுத்தினது. ரோமர்கள் தான் எசென்சியல் அந்த காரியங்களுக்கான இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. சட்டத்தை இந்த அம்மா அறிமுகப்படுத்தினாங்க. நமக்கு புதுசு, நம்ம சந்ததிக்கு அது புதுசாக இருந்துச்சு. ஒரே நாளில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஒரே நாள் ராத்திரியில் 1000 ரூபா 500 ரூபா செல்லாதுன்னு சட்டம் கொண்டு வர இந்தியாவுக்கு முடியும். அதே சட்டம் ஒரே நாள் ராத்திரி பைபிள் படிக்கப்படாதுன்னு சட்டம் கொண்டு வர அவங்களால முடியும். அப்போ பைபிள் நான் வீட்டில் வச்சு ரகசியமாக படிக்க முடியாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் நம்முடைய ப்ரைவசி எல்லாம் போயிடும். நம்முடைய வீட்டை எட்டி பார்ப்பாங்க, டெக்னாலஜி எல்லாம் வந்துடும். இப்போமே நம்ம பாக்கெட்டில் வச்சுருக்கிற மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்கிறோம். இல்லை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாம் பதிவு செய்யப்படுகிறது எங்கோ ஒரு இடத்துல.
பதிவு செய்யப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இவர்கள் பேசாவிட்டால் என்ன, இந்த கற்கள் பேசும்னார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுமா? மலை பிரசங்கத்தில் நடந்த அந்த இடத்தை இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு பேசின வார்த்தைகள் அங்கே தானே இருக்கும். அந்த வார்த்தைகள் அங்கே தானே மணலில் ஒட்டி இருக்கும். இந்த மொபைல் ஃபோனில் உள்ள அவ்வளவு மெமரி, அவ்வளவு ஞாபகத்தையும் எப்படி வருது தெரியுமா? எல்லாம் சின்ன சின்ன சிப்பு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது எல்லாமே மணலால் செய்யப்பட்டது. இந்த பூமியில் உள்ள மணல் தாங்க பிரெயின் மாதிரி வேலை செய்யுது. நம்ம பேசுகிற எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது, எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் இஸ்லாமியர்களுடைய கேலண்டரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் இருக்கும், கருப்பு கலரில். அதை நல்ல ஸ்க்ரீன்லாம் போட்டு கேட்டர்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளாவது அந்த ஹஜ்ஜி யாத்திரைக்கு போகணுங்கிறது அவங்களுடைய ரிச்சுவல். அங்கே போய் அந்த கௌஃபா கல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கல்லை போய் முத்தமிடுவார்கள். இந்த இஸ்லாமியர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கேளுங்க, அந்த கௌஃபா அந்த கல்லில் போய் ஏன் முத்தமிடுற அப்படிங்கும்போது சொல்லுவாங்க, எங்களுடைய உதடுகளால் அந்த கல்லை முத்தமிட்ட உடனே நான் தாயின் கருவிலே உருவான நாள் முதல் நான் அந்த நிமிஷம் நான் முத்தமிடுகிற அந்த நிமிடம் வரைக்கும் என் வாழ்விலே நடந்த ரகசியமாய் நான் பண்ணின, வெளியரங்கமாய் நான் பண்ணின எல்லா நன்மை தீமைகளும் அங்கே ரெக்கார்ட் ஆயிரும். இறுதி நியாய தீர்ப்பில் அல்லாஹ் எங்களுக்கு நியாய தீர்க்கும் போது இந்த கல் தான் பேசும். கல் பேசும்னு ஏசுனார் சொன்னாரா? அதைத்தான் அவங்க நம்மகிட்ட தான் எடுத்து அவங்க வச்சிருக்கான். எல்லாமே பதிவு செய்யப்படுகிறது, எதுவுமே ரகசியம். அதாவது சொன்னார், வெளியாகாத மறைபொருள் ஒன்றும் இல்லை, வெளிச்சத்துக்கு வராத எந்த ரகசியமும் இல்லை, எல்லாம் வெளியேற. அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். யோசேப்பு அந்த வீட்டில் அவன் தனிமையாக இருந்த பொழுது அந்த போத்திபாருடைய மனைவி அவனை பாவத்திற்கு எதிராக வழிநடத்த முற்பட்ட பொழுது வேதம் சொல்லுது, அது ஏதோ ஒரு நாள் நடந்த விஷயம் இல்லை, நித்தம் நித்தம் அவள் அவனை தொல்லை பண்ணி கொண்டே இருந்தாள். பாலியல் உறவு, பாலியல் பிரச்சனை என்பது ஒரு நாளில் ஒரு நாள் போகிறதில்லை, மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் 80 வயதானாலும் அந்த பாலியல் தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும். நித்தம் நித்தம் அவள் தொல்லை பண்ணி கொண்டிருந்தாள். நித்தம் நித்தம் யோசேப்பு நோ சொல்லி கொண்டிருந்தான். ஒரு அலையில சொல்லுவாங்களாம். இறுதியில் அந்த கிளைமாக்ஸ் சீன் வரும் பொழுது அவன் சொன்னான், தேவனுக்கு விரோதமாய் இவ்வளோ பெரிய அக்கிரம பாவத்தை நான் எப்படிமா செய்ய முடியும்னு சொல்லி அங்கேயே விட்டு வெளியில் ஓடி போனான். ஏன்னா யோசேப்புக்கு தெரியும், எல்லாம் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, எல்லாம் ரெக்கார்டாகி கொண்டிருக்கிறது, ஒருவரும் இல்லை. என் அறை வீட்டுக்குள்ளே நான் மாத்திரம்தான் இருக்கிறேன், யாரும் இல்லை, யார் பார்ப்பார்கள் என்று ஒருவேளை தவறாய் நம்ம கணக்கு போட்டக்கூடாதுன்னு தான் ஆதியாக முதல் புத்தகத்திலேயே யோசேப்பின் சரித்திரத்தை கடவுள் எழுதி வைத்தார். இந்த எகிப்தின் நிழல் நம்மை விட்டு முற்றிலுமாய் அகற்றப்பட வேண்டும். எகிப்தின் நிழலுக்கு முற்றிலுமாய் நாம் திரும்ப வேண்டும். அதுக்கு பேர் தாங்க ரட்சிப்பு, மனம் திரும்புதல். முற்றிலுமாய் திரும்பி வந்துடணும். ரெண்டாவதாக, நேரம் ஓடுதுனால சீக்கிரமாக பார்க்கலாம். ரெண்டாவதாக யோனாவின் புத்தகத்தில் ஆமணக்கின் நிழலை குறித்து பார்க்க போகிறோம். அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது, அதனால் மேட்ரை மட்டும் சொன்னால் போதும். யோனாவின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் நீங்களாக்கவும் அதை ஓங்கி வளர பண்ண அந்த நிழல் அவனுக்கு ரொம்ப இன்பமாக இருந்துச்சு. இந்த கதை தான் நம்ம தெரியுமே. யோனா பால்டு ஹெட்டு, ரொம்ப கட்டையாக இருப்பார். அந்த காலத்தில் அந்த நாட்கள் எல்லாம் வளர்த்தியாக இருந்த காலகட்டம். இன்றைக்குமே நம்ம இந்த இஸ்ரேல் அங்கெல்லாம் போனால் எல்லாமே ஹைட்டாக தான் இருப்பான். இவர் ரொம்ப கட்டையான ஆள், ஒரு 4 அடி வேணா இருந்துருக்கலாம். கட்டையான ஆள், பால்டு ஹெட்டு. ஆனால் வெயில் பட்ட உடனே இந்த தலை சுற்றுச்சு போல். அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். இந்த நெல் அந்த ஒரே நாளில் ஆமணக்கு செடி முளைச்சிது. அதேமாதிரி ஒரே நாள் ராத்திரியில் ஒரு பூச்சிக்கு கட்டில் இட்டார், பூச்சி இலையை பூரா அரிச்சிட்டு போயிடுச்சு. ஆமணக்கின் நிழல். இன்றைக்கி நாம் பல நேரங்களில் இந்த ஆமணக்கின் நிழலில் உட்காந்து சுகம் கண்டுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு நாள் இருக்கும், அடுத்த நாள் அழிஞ்சு போய். புல்லின் பூவை போல நம்முடைய வாழ்வு. இந்த வாழ்வு சதம் என்று நினைக்காதீங்க. இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு இல்லை, இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு இல்லை.
காலையில் 9 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் என் கூட சிரித்து பேசி கொண்டது என்னுடைய சகோதரி. காலைல 9லேருந்து 4:30 வரைக்கும் வெரி நார்மலாக என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. 4:30 மணிக்கு மேலே அடுத்த சில மணி நேரங்களில் மரித்து போனார். கண்ணால் பார்த்தோம். கொஞ்ச கால வாழ்க்கை, கனவை போல ஓடி விடுகிற வாழ்க்கை. அதான் ஆமணக்கின் நிழல் தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த ஆமணக்கின் நிழலை கண்டு அது நமக்கு மகிழ்ச்சி தரும் சொல்லி சந்தோஷமாய் வாழ முடியாது. எந்த நேரமும் எந்த வினாடியும் நம்முடைய வாழ்க்கை முடியலாம். யாருக்கு தெரியும்? யோனாவுடைய வாழ்க்கை ரொம்ப கவனமாய் நம்ம இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை. யோனா பிரசங்கித்தான், எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் வீட்டில் போய் இந்த புஸ்தகத்தில் பின்னால் மேப் இருக்கும், பைபிளில். இந்த மேப்பில் பாருங்கள், தர்ஷீஸ் இருக்கும், நினிவே இருக்கும். இந்த நம்ம என்ன கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, யோனாவை கடவுள் எங்கே போக சொன்னார்? நினிவே போக சொன்னார். இவர் எங்கே டிக்கெட் எடுத்தார்? தர்ஷீஸுக்கு கப்பல் ஏறிட்டார். அப்போ ஒரு துறைமுகத்துக்கு போயிருக்கார் யோனா. போய் நினிவேக்கு கப்பலில் போகிறதுக்கு பதிலாக தர்ஷீஸுக்கு கப்பல் ஏறிட்டார். அப்படி போகும்போது எல்லா நடந்த சம்பவம் தெரியும். அவர் மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டார். மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாள் இருக்கிறார். அப்போ மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார், மீன் யோனாவை கரையிலே கக்கிட்டு அப்படின்னு தான் போட்டிருக்கோம், நினிவே கரையில் கக்கிட்டுன்னு போடல. ஆனால் நம்ம வழக்கமாக பைபிளை திரும்ப திரும்ப படித்ததுனால நம்முடைய மனதில் உள்ள யோசனை என்ன தெரியுமா? நினிவே கடற்கரையில் கொண்டு வந்து யோனாவை கக்கிட்டு போல. அதனால் யோனா எழும்பி குளிச்சுட்டு அந்த ஆளை நினிவேயில் போய் பிரசங்கம் பண்ண போயிட்டார் அப்படின்னு. இல்லை, நீங்கள் மேப்பை பாருங்கள். நினிவே கடற்கரையில் இல்லை, அது உள்நாட்டில் இருக்குது. ஏறக்குறைய 50 மைலுக்கு அப்பால் இருக்குது, ரொம்ப தள்ளி இருக்கு. கரையில், ஏதோ ஒரு கரையில் தான் யோனாவை கக்கிட்டு திமிங்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை நினிவேக்கு, இந்த யோனாவுக்கு உண்டாகி, யோனா நீ எழுந்து நினிவேக்கு போ. நடந்து போனார். என்ன சம்பவம்? அசீரியர்களுக்கு ஒரு கடவுள் உண்டு. நல்ல கவனி, அசீரியர்களுக்கு ஒரு கடவுள் உண்டு. அந்த கடவுள் மீன் வயிற்றிலிருந்து வந்தவர். அவர் குட்டையாக இருப்பார், தலை வழுக்கியாக இருக்கும். இது அவங்களுடைய புராணம், அவங்களுடைய கடவுள். நினிவேக்கு யோனா கிட்டத்தட்ட எப்படி இருக்காரு? ஷார்ட்டாக இருக்கிறாரு, பால்டு ஹெட்டோடு இருக்கார். அவர் எங்கேருந்து வந்தேன்னு சொல்கிறாரு? யோனா நினிவே அந்த திமிங்கலத்தினுடைய வயிற்றுலேருந்து வந்தேன்னு சொன்னாரா? அவ்வளோ பேரும் அரண்டான். அதனால தான் இவர் பிரசங்கம் பண்ணோட அவ்வளோ பேரும் மனம் திரும்பிட்டான். அந்த மனம் திரும்புதல் தற்காலிகமானது, ஒரு நிரந்தர மனம் திரும்புதல் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, யோனா உண்மையான தீர்க்கதரிசி தானே? ஆமாம், உண்மையான தீர்க்கதரிசி தான். 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொன்னார்ல? ஆமாம் சொன்னார். அந்த தீர்க்கதரிசி சொன்னது ஏன் நடக்கலை? அப்போ கள்ள தீர்க்கதரிசியா? நல்ல வேளை யோனா இப்போ இல்லை, இப்போ இருந்து இப்படி தீர்க்கதரிசனம் சொல்லி அது நடக்காமல் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சுருப்பாங்க யோனாவை? அவ்வளோதான். சரி, ஆனால் யோனா சொன்ன மாதிரியே தண்ணீரினாலும் நீரினாலும் நினிவே அழிக்கப்பட்டது. ஆனால் அன்னைக்கு அழியலை. ஏன்னா அவங்க மனம் திரும்பினார்கள். மனம் திரும்புதலினுடைய வல்லமை என்னங்கிறத யோனாவுக்கு காட்டணுங்கிறது தான் இந்த சம்பவம் நடக்கு. யோனா எரிச்சல்ல உட்கார்ந்துருக்கிறான். ஏங்க, உலகமே சதம், இந்த உலகம்தான் நமக்குன்னு சொல்லி ஆமனுக்கு நிழலில் யோனா இருந்த மாதிரி நாம் இந்த உலகத்தையே பார்த்துக்கிட்டு உலகத்துக்காகவே வாழ்ந்து அப்படியே நம்ம இருக்கிறதுனால நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் எரிச்சல் உண்டாகுது, கடவுள் மேலே எரிச்சல் உண்டாகுது. ஆண்டவரே, கோயில் அசனத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தேன், கோயில் கட்டுறதுக்கு பல லட்சம் கொடுத்தேன், ஊழியம்னு என் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நன்கொடை கட்டாயம் ஒரு 100 ரூபானாலும் நான் கொடுத்துருவேன். நான் எவ்வளவு ஜெபம் பண்ணுறேன், உபவாச ஜெபத்துக்கெல்லாம் நான் போயிடுறேன். ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்கலை? இந்த அற்புதம் நடக்கலை, அந்த அற்புதம் நடக்கலை, நான் கேட்ட அந்த காரியம் நடக்கலை, இந்த காரியம் நடக்கலைன்னு மனதில் ஒரு கட்டத்தில் எரிச்சல். யோனாட்ட கேட்கார் ஆண்டவர், எரிச்சலாக இருக்கிறியோ? ஆமாம், மரண பரியந்தம் எரிச்சலாக இருக்கு. இப்போ ஆண்டவர் சொன்னார், யோனா நீ பிரயாசப்படலை, ஒரு நாள் ராத்திரி முளைச்சி மறுநாள் ராத்திரி அழிஞ்சு போன இந்த ஆமணக்கு செடிக்காக நீ இவ்வளவு பரிதவிக்கிறாயே,
வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 ஜனங்களுக்கு நான் பரிதவியாமல் இருப்பேன். ஒரு கமாண்டேட்டர் எழுதுறாரு, ஒரு ஸ்காலர் எழுதுறாரு, வலது கைக்கு இடது கைக்கு யாருக்கு வித்தியாசம் தெரியாது. நினிவில் உள்ள மக்களுக்கு தெரியாதா? தெரியும். யாருக்கு தெரியாதுன்னா குட்டி பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வலது கைக்கும் இடது கைக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தா அது இந்த கையிலையும் சாப்பிடும், அந்த கையில். ஏன்னா அதுக்கு தெரியாது. குட்டி பிள்ளைகள் அவர் எழுதுகிற அவருடைய கற்பனை. அவர் எழுதுகிறாரு, வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத குழந்தைகள் மட்டுமே 1,20,000 பேர் அந்த மகாபெரிய நினிவே நகரத்தில் இருந்திருக்கிறாங்க. இத்தனை பேரையும் அழிக்க நான் பரிதவியாமல் இருப்பேனோ? அப்படியானால் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிற இந்த பாரத தேசத்துக்காக அவர் பரிதவியாமல் இருப்பாரோ? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகமே இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி நீங்கள் இது கொஞ்ச காலம் 80 வருஷம் இருப்போமா, சரி 100 வருஷம் இருந்துருவோமா, அதுக்கு மேலே போய்த்தானே ஆகணும். இந்த உலக வாழ்க்கை ஒரு வரையறைக்கு உட்பட்டது, ஆமணக்கின் நிழல் போன்றது. இது சாஸ்வதம் அல்ல. இந்த ரெண்டையும் விட்டுட்டு வாங்க. அப்ப எந்த நிழலுக்கு ஆண்டவரே வரணும்? உன்னதமானவரின் நிழல். சங்கீதம் 91 சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழல், அந்த நிழலுக்குள்ள நம்ம வரணும். அந்த நிழலுக்குள்ள நான் எப்படி வர முடியும்? அந்த நிழல் உனக்காக காத்திருக்கிறது. நான் பிரசங்கிக்கிற இந்த நேரம் கூட அந்த நிழல் உன் பக்கத்திலே உனக்காய் 2 கரம் விரித்தவராய் காத்து கொண்டிருக்கிறார். சரீரம் அதற்காய்த்தான் உடைக்கப்பட்டது, பிளக்கப்பட்டது. சொல்கிறார், மகனே மகளே, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீ வா, உன்னதமானவருடைய நிழலுக்குள்ளே வந்து விட்டாயா? நான் உன்னுடைய சிந்தனையிலே ஒரு புரட்சி மாற்றம் உண்டா, உன்னுடைய பார்வையிலே, உன்னுடைய யோசனையிலே, உன்னுடைய எல்லா காரியத்திலும். நீ மாம்சத்திலே பாவ நிறைந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் எல்லாம் மாறி போகும். புது மனிதனாய் மாறுவாய், புது மனிதனாய் மாறுவாய். எனக்கு அன்பானவர்களே, இதிலிருந்து காலம் முதல் வாரம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? 1 பேதுருவின் புஸ்தகத்தில் பேதுரு அப்போஸ்தலன் மிக அழகான ஒரு காரியத்தை நம்ம கற்றுத்தருகிறார். 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 4:1-2. கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தனையை, அதை ஒரு ஆயுதமாக உங்கள் சிந்தனையிலே எண்ணங்களிலே தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனிதர்களுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். பாவங்களை விட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட். இந்த உலகத்தில் வாழும் மாம்சத்தில் இருக்கும் காலத்திலேயே இந்த உலகத்தில் உள்ள இச்சைகள், உலகத்தில் உள்ள பாவத்திற்கு நமக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டை தர்றார் ஆண்டவர். எப்பொழுது? கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை நம்முடைய சிந்தனையிலே ஆயுதமாய் தரித்து கொள்ள வேண்டும். எப்போதும் அந்த நினைவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆஸ்வால்டு ஜே ஸ்மித் என்கிற 96 வயதிலே மரணமடைந்த அந்த தேவ மனிதர் அமெரிக்காவில் ஒரு 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 சின்ன உதாரணம் சொல்கிறேன். பரத்திலிருந்து வரும் உதவி அப்படின்னு ஒரு புக் எழுதினார். ஆத்ம வாஞ்சை அப்படின்னு ஒரு புக் எழுதினார். நிறைய புக் எழுதியிருக்கார். ஆத்ம வாஞ்சை தான் இந்தியாவில் டாப் சேல்ஸ். அது ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் எழுதின புத்தகம். குற்றம் சாட்டப்படாத ஒரு பரிசுத்தவான். பிபிசியிலிருந்து அவருடைய வயதான காலத்தில் பேட்டி எடுத்தாங்க. அப்போ பிபிசியில் நிருபர் கேட்குறாரு, ஐயா, அமெரிக்காவில் எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அதில் விரல் நீட்டி குற்றம் சாட்டப்படாத ஊழியக்காரர்கள் ஒரு சிலர் தான், அதில் நீங்கள் ஒரு ஆள். விரல் நீட்டி குற்றம் சாட்டப்படாத ஊழியக்காரர். நிறைய ஊழியக்காரங்களை குற்றம் சாட்டுவாங்க, அப்புறம் அவங்க அதை நிரூபித்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் பேர் வருவாங்க, கொஞ்சம் பேர் ஆமாம் குற்றவாளி தான் போயிடுவாங்க. ஆனால் இவர் குற்றம் சாட்டப்படாத ஊழியக்காரன். அப்படி தான் பவுல் தீமோத்தேயுவை, நீ குற்றம் சாட்டப்படாத ஊழியக்காரனாக இருக்கணும்பா, ரொம்ப கவனமாக இருக்கணும்னு. அப்படிப்பட்ட ஊழியர் ஆஸ்வால்ட் ஜே ஸ்மித் அவர் சொல்கிறார், இப்போ இவ்வளவு நாளும்
96 வருடம், ஒரு 90 வயது வரை நீங்கள் எப்படி இப்படி குற்றம் இல்லாமல் வாழ்ந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்க. அவர் சொன்ன பதில் இந்த வசனம்தான். பிரதர், ஒவ்வொரு நாள் ராத்திரி படுக்க செல்லும் பொழுதும் கொஞ்ச நேரம் பைபிளை எடுத்து இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல கடைசி 2 அதிகாரங்களை இயேசு பட்ட பாடுகளை தினசரி நான் தியானிக்கிறேன். எனக்காக இயேசு சிலுவை சுமந்தார், எனக்காக இயேசு வாரினால் அடிக்கப்பட்டார், எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார் என்கிற அவர் மாம்சத்திலே அடைந்த பாடு மரணத்தை நான் ஒவ்வொரு நாள் ராத்திரியும் தியானிக்கிறேன், என் மனதிலே ஏற்றிக்கொள்ளுகிறேன். என் மனம் முழுவதும் மறுநாள் முழுவதும் அந்த பாடு மரணத்தை சுமந்து கொண்டே நான் திரிகிறேன். அதனால் பாவம் என்னை மேற்கொள்ளலை. அதனால தான் குற்றச்சாட்டப்படாத பரிசுத்தவானா என்னால் இருக்க முடிகிறது. பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறாரு, மாம்சத்தில் இருக்கும் பொழுதே பாவத்திலிருந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் தந்துருவான், ஆண்டவர் கொடுத்துருவார். எப்போ? பாடு மரணங்கள். இந்த 40 நாள் மட்டுமல்ல, நம்முடைய ஆயுட்காலம் முழுவதும் அவர் மாம்சத்தில் பட்ட பாடுகளை நினைத்து கொள்ள வேண்டும், நினைத்து கொள்ள வேண்டும். அதான் உன்னதமானவருடைய நிழல். உன்னதமான நிழல்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் சென்று இளைப்பாறுகிற அந்த ஒரு வாழ்க்கை பூமியில் இருக்கும் பொழுதே கடவுள் நமக்கு தருகிறார். அந்த நிழல் தான் நம்மை நித்தியமாய் இந்த உலகத்திலும், உலகம் முடிந்த பிறகு காலாகாலமாய் வாழப்போகிற அவருடைய ராஜ்யத்திலும் அந்த நிழல் தான் நம்மை பாதுகாக்குமே ஒழிய வேறு எந்த நிழலும் தற்காலிகமாக நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தரலாம், அதுக்கு மேலே தராது, அதுக்கு மேலே தராது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். இது கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு மோசே காலத்துக்கு பிறகு யோசுவா, காலேப் இவங்க எல்லாம் வர்றாங்க. அப்படி வரும் பொழுது 12 பேர் வேவுக்காரர்களை உள்ளே அனுப்புகிறாங்க. 12 வேவுக்காரர்களை அந்த தேசத்தை சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பும் பொழுது 10 பேர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, 2 பேர் வேற ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இதை வச்சு நிறைய துர்உபதேசம் அமெரிக்காவிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் வந்துருச்சு. பாசிட்டிவ் கன்ஃபெஷன், நெகட்டிவ் கன்ஃபெஷன் புக்கெல்லாம் கூட எழுதிட்டாங்க. பாசிட்டிவாக பேசணுமா, நெகட்டிவாக என்ன செய்யக்கூடாதான்? நெகட்டிவாக பேசினா நெகட்டிவாக நடந்துருமா, பாசிட்டிவாக பேசினா அது எப்படி? வாத்தியார் நம்மளை குரங்குன்னு திட்டினாரு, மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு திட்டினாரு. வீட்டில் அம்மா அப்பா நம்மளை சொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிருக்காவ. அதுக்காக நம்ம என்ன குரங்கா, நாயா, பேயாவா மாறி போனோம்? மாறல. இல்லை, பாசிட்டிவாக சொன்னால் எனக்கு 1 கோடி ரூபா இருக்குது, எனக்கு 1 கோடி ரூபா இருக்குது, எனக்கு 1 கோடி ரூபா இருக்குன்னு 1 மாதம் மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு எனக்கு 1 கோடி ரூபா இருக்குது, 1 கோடி ரூபா இருக்குன்னு போய் திறந்து பாருங்க, மூடையில் ரூபாயாக இருக்க போது. பாசிட்டிவ் கன்ஃபெஷனும் தவறு, நெகட்டிவ் கன்ஃபெஷனும் தவறு. உண்மையான கன்ஃபெஷன் வேணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 10 பேர் சொன்னாங்க, 10 பேரும் பார்த்த காட்சி ஒரே காட்சி தான். இந்த 2 பேரும் பார்த்த காட்சியும் ஒரே காட்சி தான். ஆனால் அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க, இவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? அவங்க எந்த காட்சியை பார்த்தாங்களோ அந்த காட்சியும் அந்த பிரச்சனையும் தன்னையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அங்கே ராட்சதர்கள் இருக்காங்க, அவங்க பார்வைக்கு எங்களை பார்த்தா நாங்கள் எப்படி தெரிகிறோம்? வெட்டுக்கிளி மாதிரி தெரிகிறோம், ஒரே நசுக்கிடுவான், அவங்கள நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னாங்க. ஒரு பிரச்சனை இருக்குங்க, அந்த பிரச்சனையும் தன்னையும் ஒப்பிட்டு பார்த்தா அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, நம்மளும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 2 பேர் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அந்த பிரச்சனையும் கடவுளையும் ஒப்பிட்டு பார்த்தாங்க. ஒப்பிட்டு பார்த்தா ஸோ சிம்பிள். கடவுள் நம்ம கூட வந்தார்னா அவங்களை எளிதாக என்ன செய்யலாம்? நம்ம மேற்கொள்ளலாம். அவர்களை எளிதாய் நம்ம அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும். தாவீது சின்ன பையன், கோலியாத்து பெரிய அரக்கை நிற்கிறான், சமஸ்த இராணுவ வீரர்களும் பயப்படுறாங்க, சவுல் ராஜா உட்பட பயப்படுறாங்க, இவன் மட்டும் தைரியமாக நிற்கிறான். அப்போ ராஜாட்ட வந்து சொல்கிறான். ராஜா சொல்கிறாரு, அவன் சின்ன வயதுலேருந்தே யுத்த வீரன், எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தாங்க, அவனுடைய ஈட்டியினுடைய வெயிட்டை பார்த்தாங்க, அவனுடைய பழைய வெற்றியெல்லாம் பார்த்தாங்க. அதை வச்சு தான் எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். அவன் எப்படி அந்த பிரச்சனையை ஒப்பிட்டு பார்த்தான்னா, அந்த கோலியாத்தையும் ஏசுனவரையும் ஒப்பிட்டு பார்த்தான். அவன் பெலிஸ்தன், நம்ம ஆண்டவருக்கு அருவருப்பானவன்,
அதனால் நம்ம ஆண்டவரோட போனோம்னா பொட்டுன்னு ஒரே அடியாக அடிச்சு போடுவார். ஒரு அலையிலே சொல்லி பார்க்கலாம். அவ்வளோ பெரிய ராட்சதனை ஒரே கல்லில் டக்குன்னு அடிச்சிட்டான். காரணம், பிரச்சனையும் நம்மளையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது? 50 லட்சம் இருக்கா? 10-15 லட்சம் கடன் வச்சுருக்கீங்களா? கடன் பிரச்சனையும் உங்களையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா செத்தே போவோம் நம்ம. ஏன்னா அதெல்லாம் நம்ம அடைக்க முடியாது. உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனையும் ஏசுனதையும் பாருங்களேன், மேட்ச் பண்ணி பாருங்கள். ஆண்டவருக்கு இது கால் தூசு. ஒரு அலையிலே சொல்லுங்க ஆகும். என்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் இயேசுநாதருடைய வல்லமையை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பிரச்சனையே இல்லை. பிரச்சனைகள் பிரச்சனையே இல்லை. என் கூட ஒரு வாலிப பையன் முன்னாடி ஊழியத்துக்கு வந்தார். எப்போ பார்த்தாலும் ஊழியத்துக்கு போகும்போதும் வரும்போதும், அப்போ கார்லாம் கிடையாது, பஸ்ஸில் போவோம், டவுன் பஸ்ஸில் போகும்போது வரும்போதும் புலம்பிக்கிட்டே இருப்பான் அந்த தம்பி. எந்த பிரச்சனை இருக்குது வீட்டில், இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். தொண்ணு பேசிகிட்டே இருப்பான். நான் பார்த்தேன், இங்கே பாரு, நீ சில நேரம் என் கூட ஊழியத்துக்கு வர, சில நேரம் வீட்டுக்கு போயிருது, பிரச்சனை ரொம்ப இருக்குங்கிற. உன் பிரச்சனை மாறணும்னா என் கூட எல்லா ஊழியத்துக்கும் வான்னு சொல்லு. சரிண்ணே, நான் எல்லா ஊழியத்துக்கும் உங்கள் கூட வாரேன் அப்படின்னா என் கூட கூட்டிகிட்டு போனேன். ஒரு கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே நிறைய பேர் ஜெபிக்க வருவாங்க. இவனையும் பக்கத்தில் வச்சுக்கிடுவேன். இவன் இல்லாமல் நான் யார்கிட்டையும் தனியாக பேச மாட்டேன், அவனை கூடயே வச்சுக்கிடுவேன். அவங்க பிரச்சனைகளாக சொல்லுவாங்க. பிரதர் அப்படி பிரச்சனை, பிரதர் இப்படி பிரச்சனை, பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர். சிலர் அப்படி கண்ணீரோடு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் கேட்டுகிட்டே தான். ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தா அவன் பேசுகிறதே நிறுத்திட்டான். தம்பி இப்போ என்ன, என்னை விட லட்சம் மடங்கு பிரச்சனையோட மக்கள் இருக்காங்க. அவங்க பிரச்சனைக்கு மத்தியில் என் பிரச்சனை ஒன்றுமே இல்லைண்ணே, ஒன்றுமே இல்லை. இப்போ நானும் அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நல்ல ஊழியக்காரனாக மாறிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் பருகிற பிரச்சனையும் கடவுளையும் ஒப்பிட்டு பாருங்க. அவர் சொல்கிறாரு, பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வமும் என்னுடையது. நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்ல மாட்டேன், எல்லாமே எனக்கு சொந்தமானது. அப்போ நம்முடைய பிரச்சனை தம்மா துண்டு பிரச்சனை ஈஸியாக இது பண்ணி எழுந்துட்டு ஜெபம் பண்ணுவோமா?